இதெல்லாம் ஏமாற்று வேலைங்க. அடிச்சு சொல்றேங்க, இது எல்லாமே ஏமாற்று வேலைங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரபு நாடுகளுக்கு மெடிக்கல் போட்டு போறதுக்கு நான் செட்டிங் மெடிக்கல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேரு கிளம்பிட்டாங்க. 45,000 இருந்து 1,20,000 வரைக்கும் பணம் வாங்குறாங்க. செட்டிங் நானும் செட்டிங் மெடிக்கல் போட்டுலாம் வந்திருக்கேன் அப்படின்னு யாரோ 1-2 பேர் சொல்லலாம். ஆனா அதுக்கும் காரணத்தை நான் சொல்றேன். அவங்க எப்படி ஓகே ஆனாங்க அப்படிங்கறதையும் நான் தெளிவா சொல்றேன். நீங்க ஒரு சென்டர்ல மெடிக்கல் போட்டுருப்பீங்க. அந்த சென்டர்ல வந்து உங்களுக்கு அன்ஃபிட்டுங்க, உங்களுக்கு சளி இருக்குது, நெஞ்சில தழும்பு இருக்குது, அதனால நீங்க வேற மெடிக்கல் சென்டர்ல போட்டுக்கோங்க, நீங்க கட்டின காசு திரும்ப கிடைக்காது, அவ்வளவுதான், இந்தாங்க விசா அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க யாரோ ஒரு ஏஜென்ட் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க, கான்டாக்ட் 40,000 கொடுங்க, நான் உங்களுக்கு ஓகே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி ஓகே, ஆல்ரெடி நம்ம லாஸ் பண்ணிட்டோம், எப்படியே போனா போதும், அதனால 40,000 கட்டிடுவோம், எனக்கு ஓகே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேப்பரை கொடுத்துட்டோம்னா போதும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்ல மெடிக்கல் சென்டர், அதாவது இருக்குது நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட மெடிக்கல் சென்டர் இருக்குது, பயந்துக்கிட்டு ஓகே கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில சென்டர் தெளிவா இருந்துச்சு, அவருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா தாராளமா ஓகே கொடுத்துருவாங்க. அதுல அந்த ஏஜென்ட் வந்து அவருக்கு தெரியும். சோ எந்த மெடிக்கல் சென்டர்ல கொடுத்தா ஓகே ஆகும், எந்த மெடிக்கல் சென்டர்ல கொடுத்தா ஓகே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். சோ அந்த சென்டருக்கு அப்பாயின்மெண்ட், அதாவது எதுல ஓகே ஆகுமோ அந்த சென்டருக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்து உங்களை போய் மெடிக்கல் போட வச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி மெடிக்கல் போடும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல, சும்மா மைனரா ஒரு சளி மாதிரி தெரியுது, லைட்டா டாட் தெரியுது அப்படின்னா இது வந்து அக்செப்ட் லெவல்ல தான் இருக்குது. நம்ம போய் அரபு நாடுகளில் போய் திரும்ப ரீமெடிக்கல் போடும்போது அங்க ப்ராப்ளம் வராது அப்படின்னா அந்த சென்டர் நல்ல சென்டர்கள் வந்து ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க. சோ இப்படி ஓகே பண்ணி கொடுக்கிறது தான் இந்த செட்டிங் மெடிக்கல்ங்கிறது. அப்படி ஓகே பண்ணி விட்டதுக்கு அப்புறம் இவர் இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நான் தான் வந்து செட்டிங் மெடிக்கல் பேசி உங்களுக்கு ஓகே வாங்கி கொடுத்துருக்கேன், நீ எனக்கு 45,000 கொடு, 50,000 கொடுன்னு சொல்லி அமௌண்ட் மட்டும் வாங்கிடுவாங்க. சோ இதுதான் நடக்கிற ஸ்கேம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு விஷயம் நீங்க அப்பாயின்மெண்ட் போடும்போது நல்ல சென்டர் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. இல்ல அப்படின்னா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம வந்து நல்ல ஒரு சென்டருக்கு வந்து போட்டு கொடுப்போம். உண்மையிலேயே உங்களுக்கு உடம்புல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எந்த மெடிக்கல் சென்டர் வந்து அன்ஃபிட் தான் கொடுப்பாங்க, யாரும் ஓகே கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எப்படி எனக்கு ஓகே வாங்கி கொடுத்துருவாங்களா, காசு கட்டினா எனக்கு கண்ணை மூடிட்டு ஓகே போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது முழுக்க முழுக்க தவறு. எந்த ஒரு சென்டரும் போட மாட்டாங்க. எதனால அப்படின்னா, அங்க அவங்க அதாவது இந்தியாவில் வந்து ஓகே போட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா, குவைத்துல வந்து உங்களுக்கு ரீமெடிக்கல் போடும்போது அன்ஃபிட் வந்துருச்சு, ரிசல்ட் வந்துருச்சுன்னா எந்த மெடிக்கல் சென்டர் ஓகேன்னு கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டருக்கு ஃபைன் போட்டு இந்த காம்காவுல இருந்து அந்த சென்டரை நீக்கிடுவாங்க. சோ இந்த ஒரு கேண்டிடேட்டுக்காக, இந்த ஒரு கேண்டிடேட் போய் 8,500 ரூபாய் பணம் கட்டுவாரு. இந்த ஒரு கேண்டிடேட்டை ஓகே பண்றதுனால பின்னாடி லட்சக்கணக்கான பேர் அந்த சென்டர் வந்து மெடிக்கல் போடுவாங்க. சோ அந்த பணம் பூரா வேஸ்ட் ஆயிடும். ஒரு 8,500 ரூபாய்க்காக லட்சக்கணக்கில் வரக்கூடிய பணத்தை வந்து எந்த ஒரு சென்டரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை மெடிக்கல் போடணும் அப்படின்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம ஈஸியா தெளிவா எந்த ஒரு சென்டர்ல போட்டா உங்களுக்கு ஓகே ஆகும் அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லுவோம். மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நார்மல் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் வெறும் 1,200 ரூபாய்க்கும், பர்டிகுலர் ஏதோ ஒரு சென்டர் வேணும் அப்படின்னா எல்லா சென்டருக்கும் போட முடியாது. திரும்ப சொல்றேன், நம்ம ஒரு இந்த சென்டர்ல போட்டா மெடிக்கல் ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு வச்சிருக்கோம். சோ அந்த ஒரு சென்டருக்கு மட்டும் நம்ம அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுப்போம். மற்ற சென்டர், அதாவது வெளியில இருக்கக்கூடிய டிராவல்ஸ்ல நீங்க விசாரிங்க, அதை விட நம்ம கம்மியா தான் எடுத்து கொடுத்துருக்கேன். சோ வந்து மெடிக்கல் ஃபிட் ஆகும். நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா 100% மெடிக்கல் ஃபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதையும் சொல்றேன். சோ மெடிக்கல்ங்கிறது வந்து சொல்லி அதான் திரும்ப ஒரு கதை சொல்லிட்டேன். அதாவது உங்க உடம்புல உங்களுக்கு உண்மையிலேயே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு மெடிக்கல் சென்டருமே ஓகே கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சில சென்டர்கள் என்ன நடக்குது அப்படின்னா, எந்த கேண்டிடேட் வந்தாலும் பயந்துக்கிட்டு அவங்க ஓகே பண்றது கிடையாது. அல்ல அன்ஃபிட்டா இருக்கு, ஒரு டாட் புகை மாதிரி தெரியுது, இங்க பாத்தீங்கன்னா சளி மாதிரி இருக்கு, இது டாட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அன்ஃபிட் பண்ணிடுறாங்க. சோ வரக்கூடிய எல்லா கேண்டிடேட்டையுமே வந்து அன்ஃபிட் பண்ணிடுறாங்க. சோ அந்த மாதிரி மெடிக்கல் சென்டருக்கு போய் அப்பாயின்மெண்ட் போட்டு போய் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கறத திரும்ப சொல்றேன். உண்மையை உலகிற்கு எடுத்துச் சொல்வதில் பெருமை கொள்கிறேன். நன்றி.